மதுரையில தீண்டமைச்சவர் உத்தம பழையன்னு ஒரு கிராமத்துல இருந்து அப்போ அது பெரிய இஷ்யூ ஆச்சு. தமிழ்நாடு ஃபுல்லா, இந்தியா ஃபுல்லா இஷ்யூ ஆச்சு. அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் அதை வந்து போராட்டம் ரொம்ப தீவிரப்படுத்தி கவர்மெண்ட் கேட்டதுனாக்கா அகில போச்சர் அப்ப பிரகாஷ் காரத் இருந்தாரு. அது பிரகாஷ் காரத்தை வந்து செவரி இடிப்பாருன்னு கட்சி அறிவிச்சு தேதி அறிவிச்சோன்னா அப்புறம் வந்து கவர்மெண்ட் சேர்த்து அகற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தீண்டாமொழிப்பு முன்னேன்னு ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தலித்து மக்கள் வாழ பக்கத்துல எங்கெங்க தீண்டாமைச்சவர் இருக்கோ அதை எல்லாத்தையும் அகற்றணும் அப்படின்னு, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, எல்லாம் சமமா இருக்கணுங்கிற நோக்கத்துல அப்ப எல்லாம் ஆய்வு செஞ்சாங்க. அப்பதான் காஞ்சிபுரத்துல ஒரு செவுரி பிடிக்கிறது தீண்டாமைச்சவர், அந்த ஆய்வுல தான் அது தீண்டாமைச்சவர்னு எங்களுக்கு தெரிய வந்தது. அப்புறம் ஜனங்க மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். விழிப்புணர்வு ஏற்படும் ஜனங்களும் சரின்றெல்லாம் நாங்க வந்து நீங்க போராட்டம் பண்ணா பண்ணுங்க, நாங்களாம் வரேன்னாங்க. அப்புறம் நாங்க வந்து 19/7/2011 வந்து நாம 50 மணி நேரம் உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சோம். அப்ப இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட வாதிக சாதியினர் அங்க இருக்கிற லோக்கல் அரசியல் கட்சி தெரியுங்க சமூக விரோதிகள் என்ன பண்ணாங்கன்னாக்கா, எங்களுக்கு வந்து அந்த உண்ணாவிரதத்தை நடத்தக்கூடாது, இந்த செவுத்தை இடிக்கக்கூடாதுன்னு இப்ப ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. அப்புறம் அங்க இருக்கிற ஜனங்களையும் பிடிச்சி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்களும் நீங்க பின்னாடி போகக்கூடாது, போனீங்கன்னாக்கா உங்க பசங்க எல்லாம் வேலைக்கு போடும் போது கை காலை ஓடிச்சிருவோங்கிற மாதிரி எல்லாம் மிரட்டி கிரட்டி வச்சோன்னா. அப்ப வந்து சேலத்துல வந்து சிடிஎன் பாலிமருக்குலாம் தொலைக்காட்சி இருந்துச்சு. அப்ப டெய்லி அது ஒரு செய்தியாவே பரவிட்டு இருந்துச்சு தமிழ்நாடு ஃபுல்லா. அந்த சிடிஎன் பாலிமர் நைட்டான சிடிஎன் பாலிமர் செய்தி தான். அந்த செய்தி வசமே ஜனங்களாம் அந்த பிரச்சனை அந்த பேட்டி கொடுக்க வரது. அந்த வாகுசி நகர் பக்கம் இருக்கிற பிளாட் போட்டு வாகுசி நகர்னு பேர் வச்சுட்டாங்க. பொன்னிச்சாமி காடு பிளாட் போடுறதுக்கு வாகுசி நகர்னு பேர் வச்சுட்டாங்க. அதான வாகுசி நகர் இந்த காஞ்சிபுரம் தெரு. அங்க இருக்கிற ஜனங்களை ஒன்று சேர்ந்து சேர்த்து இடிக்கூடாதுன்னு போராட்டம் பண்றாங்க. இடிக்க கூடாதுன்னு போராட்டம் எல்லாம் பண்ணாங்க. ஆனா எல்லாத்தையும் தாண்டி தான் இடிச்சாங்க. இங்க பாருங்க, தீண்டாமை எல்லாமே இடிக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இது அதையும் மீறி எல்லாமே இடிச்சு கொடுத்தாரு. யாரு தெரியுமா? அவரு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற சேட்டன் தான் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. உண்மையாலுமே அவரு தான் பண்ணி கொடுத்தாரு. இப்ப எல்லாம் 16 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணி கொடுத்தாரு. பாதிக்கப்பட்ட மக்களை வந்து போராடக்கூடாத ஆண்ட எதிர்கட்சி ஆளுங்கட்சி சமூக விரோதிங்க அப்படி சாதி அதிகம் உள்ளவங்க வந்து மிரட்டி பசங்களை அடிச்சிருன்னு அந்த போராட்டத்தில் கலந்துக்க விடாம இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க. அவங்க வாயில சொல்ல வைக்கிறாங்க, இந்த செவ்வறுனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்களும் நல்லா தான் இருக்கோம், இவங்க தான் வேணும்னு பண்றாங்கன்னு சொல்ல வைக்கிறாங்க. ஆனா நாங்க கவர்மெண்ட் அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைக்கும் போது